5 லட்ச ரூபா தேவைப்படும் சார். 5 லட்ச ரூபா தானே? ஆமா சார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் அரை மணி நேரத்தில் உன் கைக்கு வந்துருப்பா. என் கண்டிஷனை பற்றிலாம் உன்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல? சொன்னாங்க சார், சொன்னாங்க சார். சரி சரி, நீ உன் லொக்கேஷன் அனுப்பு, நாங்கள் வர்றோம். நேர்லேயே வந்து தர்றேன். சரிங்க சார், தோ உடனே அனுப்பிடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகேப்பா. யாரு? நமக்கு தெரிஞ்ச பையன்தான். 5 லட்சம் ரூபா வேணுமா? ஓ, நம்ம பிஸ்னஸ் ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கியா? டெவலப் தான். மாமா கை வச்சா எங்கேயோ போக வேண்டியதுதான். சாப்பிடுங்க. அட பாவி, கண்ணாடிக்காரனுக்கு ஏது மாமா இம்பிட்டு காசு? 5 லட்சம் கேட்டா உடனே தர்றாங்கிறான். என்ன மாமா, நோட் எதுவும் அடிக்கிறாங்களா? நீ லொகேஷன் அனுப்புப்பா. இல்லை டேய் கொஞ்சம் இரு. அவங்க பெருசாக என்னத்தையும் பிளான் பண்ணுறாங்கடா. டேய் நீ இங்கே வச்சு லொக்கேஷன் அனுப்பாத, நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அவங்கள அங்கே வர சொல்லு. அங்கே வச்சு அவங்களை பிடிக்கிறேன். சரி, நீ எங்களை ஃபாலோ பண்ணு. டேய் வண்டியில் முதல்ல கிளம்புவோம். அப்படியே ஃபாலோ பண்ணுப்பா. வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு பாத்துக்க மாமா. நான் வேற வண்டி சும்மா இருக்கேன்னு ஊரை சுத்தி 2 ரவுண்ட் அடிச்சிட்டேன். நீ தான் ஆர்வம் சொன்னாலப்பா? ஆமாம் சார், உங்களை பற்றி ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்லிவிட்டாரு. பணத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது தம்பி. முதல்ல கையெழுத்தை போட்டு உடனே பணத்தை வாங்கிட்டு போ. ஒரு நிமிஷம் இரு. மாப்பிள வாங்க, வந்து உங்கள் கையால் பணத்தை கொடுங்க. நான் எதுக்கு மாமா? வாங்க மாப்பிள, நீங்களே வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், எனக்கும் ஒரு தெம்பா இருக்கும்ல. இறங்கி வாங்க. அவங்களுக்கும் உங்களை பார்த்தா ஒரு பயம் இருக்கும்ல, அதான். வாங்க மாப்பிள, அந்த பேக் எடுங்க, எடுங்க. இறங்கி வாங்க மாப்பிள, கண்ணாடியை போட்டு வாங்க. வணக்கம் சார். நம்மால் தாயா, உங்கள் டீட்டெயில் சொல்லு. வணக்கம் சார். உன் பேர் என்ன? ஜீவா சார். உனக்கு எங்களை பற்றி யார் சொன்னது? நான் தாண்டா சொன்னேன். என் கூட பிறந்தவன் பொறுக்கித்தனமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை இன்னைக்கு கையும் களவமா பிடிக்கணும்னு நான் தான் இவனை கடன் வாங்குற மாதிரி வர சொன்னேன். ஏய், நான் ஓரா பேசுறேன். மாப்பிள பொறுங்க. டேய் மாப்பிள்ள, நீ கிளம்புடா. ரொம்ப தேங்க்ஸ். நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன். இப்போ டேய், உனக்கு மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். வீட்டில் அம்பிட்டு சீனை போட்டு இங்க வந்து என்ன கந்து வட்டிக்கு காசு விட்டுக்கிட்டு இருக்கியா நீ? எப்பாப்பா, நீ என்னையா விஷயம் தெரியாம அவர் மேல பாஞ்சுக்கிட்டு இருக்க? யோ கூலிங் கிளாஸ் கண்ணாயிரம், எல்லாத்தையும் காலையிலேருந்து பார்த்துட்டு தான் பாயிறாரு. ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அம்புட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கதிர் மாமா, பயங்கரமான ஆளியா நீயே? நான் கூட நீ ஏதோ மாறிட்டேன்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா டபுள் மடங்கு கிரிமினல் வேலை பார்க்குற. என்னையா இதுல நல்லவ மாதிரி வேஷம் வேற போட்டுட்டு இருக்க? டேய் டாப்பேல பேசாம அந்த பக்கம் போய் நில்லு. இங்க பர்பா சக்தி, இதுக்கு மாப்பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தாருங்க, நந்தினி அன்னிக்காண்டு தான் உங்களை பேசாம விடுறேன். என் வாயை கிண்டி உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அவனை கொன்று வந்துருச்சுக்க. ஏய், காசை திருடி வட்டிக்கு விடுற கொங்க பைய, உனக்கு எதுக்குடா ரோசம் வருது? சும்மா இருப்பானி மாப்பிள, நீங்க இருங்க. சக்தி, உன் வார்த்தையெல்லாம் ரொம்ப தப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த வட்டி மேட்டருக்கு மாப்பிளைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பின்ன லட்சம் லட்சமா வட்டி கூட உமர்ட்டியாதையா காசு? உமர் அரசு சேவையை பாராட்டி ஊர்க்காரனோ கோடி கோடியா கொடுத்தானுங்களோ? உனக்கு அவசியமாடா? ஒத்தையும் நில்றாங்க. இருமாப்டா. டேய் அறிவு கட்டவனே, அது என் ஜிபிஎஃப் பணம்டா.
டிஆர்எஸ் கொடுத்ததுல வந்தது. அது மட்டும் இல்ல, என் பூர்வீக நிலத்தை வித்து காசை கொண்டு வந்து இதுல போட்டிருக்கேன். இங்க பார் சக்தி, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. என் மாப்பிள்ளை மேல அம்புட்டு பேருக்கு என்னையா போறாம? ஞானம் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம்னு ஏன் அவன் மண்டைய காய விடுறீங்க? மனுஷங்களடா நீங்களா? டேய் திரும்ப திரும்ப ஏமாத்திட்டு அலையாதடா, அப்புறம் அசிங்கமா போயிடும். நான் சொல்றாருல, பேசாம பொத்திட்டு போங்க 2 பேரும். என்ன நான் அண்ணன் காசை எடுத்துட்டு இருந்தானே இவ்வளவு குச்சிட்டு இருக்கா? சரி, அந்த ஆளு சொத்துல இருந்து ஒத்த பைசா எடுக்கல, தெரியுங்களா? அதை எவன்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. பொத்திட்டு போ, வேலையா பாடுறா. மாமா வாங்க மாமா, பெரிய ஆள் நீ பண்ண நீ என்ன கிரிமினல் வேலை பண்றேன்னு எனக்கு தெரியும்டா. மாட்டுவீங்கடி, மாட்டுவீங்க. மாமா என்ன வேலை கட்டுறானோ பாத்தியா? முழு ஃப்ராடு. இன்னை வீட்டுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டி இவன் அட்டூழியத்தெல்லாம் சொல்லியே ஆகணுயா. மாமா வாயா போலாம். வா டேய், மாமா. இருடா. எந்த ஆதாரமும் இல்லாம சொன்னா அவன் அப்படியே பிளேட்டை திருப்பி நல்லவன் மாதிரி நாடகம் ஆடுவான். இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். அவனை மொத்தமா பிடிச்சிட்டு அப்புறம் சொல்லிக்குவோம். மாமா இதுக்கப்புறமா இவனை சும்மா விட்டா மொத்த ஆதாரத்தையும் கலைச்சு போட்டுருவான்யா. அந்த அளவுக்குலாம் நான் விட மாட்டேன்டா. நீ கொஞ்சம் பேசாம இரு. வீட்டில் எதையும் சொல்லி தொலைக்காதப்பா. நான் சொன்னா மட்டும் எவனும் சீரியஸா எடுத்துக்க போறானா? சரி சொல்ல மாட்டேன். வா, வீட்டில் போய் என்ன டிராமா போடுவான்னு தெரியாதியா. வா போய் பார்ப்போம். போய் வண்டி எடுத்துட்டு வாடா, போடா. ஏறு ஏறு. அக்கா, வீடே காலியா கிடக்கு பாரு. அக்கா, இந்த ரேணுகா அக்கா யாரும் ஜெயில இருந்து வந்தா, ஆஸ்பத்திரியில இருந்து வந்தா, என் கடையில இருந்து வந்தா கூட ஆர்த்தி எடுப்பாங்க. நான் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அக்கா, அவங்க போன்ல சொன்னாங்க ஆர்த்தி எடுத்து வைக்கிறேன்னு. வீட்டை திறந்து போட்டு எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க. இல்லக்கா, ஏதாவது வேலையா இருப்பாங்கக்கா. அக்கா நாதமுனியை பார்க்க போயிட்டாங்களோ? அக்கா அக்கா, ஐயோ. சூப்பர் மம்மி, கங்க்ராச்சுலேஷன். ஸ்வீட் வாங்கிட்டு வந்தா நீங்க எனக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. நீங்களா ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களா? ஆமா சித்தி, முன்னாடியே பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம். ஆமா, நான் சொன்னேன்ல, அதுக்குள்ள எல்லாரையும் திட்டிட்டீங்க. ரேணுகாக்கா உங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஒண்ணும் சொல்லல.